though you had little strength, you have not denied my name, but you have kept my word. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து வருகிறதான ஒவ்வொரு நன்மைக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அளவில்லாமல் அவருடைய மகத்தான கிருபையினாலே, மகிமையுள்ள தயவினாலே நம்ம ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தர் தாங்கி வருகிறார் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஆமேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னது போல, ஹல்லேலூயா, அவருடைய நாமம் என்னோடு உங்களோடு நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே, ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்டத்தை நாம் பலனுள்ளவர்களாய் ஓடுவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஒரு வசனத்திற்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை நாம் திருப்பவும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது 8வது வசனம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 7 and 8. ஆமென். 7 சபைகள் இருந்துச்சு. 7 சபையும் அதில் கிட்டத்தட்ட 5 சபையை ஆண்டவர் வெளுத்து வாங்குறாரு. அதில் இந்த சபை கொஞ்சம் தப்பிச்சு, பிலடெல்பியா சர்ச். ஆமென். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். பிலடெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற தேவன் சொல்லுகிறதாவது, ஐ நோ யுவர் டீட்ஸ். உன் கிரியைகளை சபையே, அருமையான குடும்பமே, அருமையான நண்பனே, God is saying, I know your deeds. I know the path that you're going through. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும், ஆமென், நீ என் நாமத்தை மறுதலியாமல். முதல் காரியம். 2வது, என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். Though you had little strength, you have not denied my name, but you have kept my word. Kept my word is nothing but walking in obedience to God's word. Hallelujah, amen. You had little strength. உனக்கு கொஞ்சம் பலந்தான் இருந்துச்சு. அதை பற்றியெல்லாம் ஆண்டவர் கவலை இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப ஃப்ளாம்பாயண்ட்டாக பெரிய ஆளாக நீ இல்லை. உன்கிட்ட திறமை எல்லாமே கொஞ்சம் தான் இருக்குது. உன்கிட்ட பெருசாக உலகம் மெச்சிக்கொள்ளுகிற விதத்திலே ஒருவேளை பெரிதளவிலே காட்டிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து. 2வது சொல்கிறாரு, என் நாமத்தை மறுதலியாமல். You did not deny my name. ஆமென். நெருக்கமான, கஷ்டமான, உதவியற்ற, ஆதரவற்ற நேரத்தில், when you went through the walk through the valley, you did not complain, you did not deny my name. Hallelujah. But you have kept my word. ஆமென். என் வார்த்தைக்கு என்னென்னா, அதனுடைய அர்த்தம் என்னென்னா, என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே, அதை தான் சொல்கிறாரு. என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவனும், no powers, no demons, nobody can stop what God is intent to you. It may be your marriage, it may be your spiritual life, it may be your job, it may be your ministry, it may be anything. நான் எப்போ எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிறத, ஐ மீன் கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறத ஒருத்தரும் திருட முடியாது. நமக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிறத, ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் எடுத்தார்னா அவர் எடுக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நான் போய் அதுக்கு பின்னாடி தாவீது சொல்லும்போது சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஐ டோன்ட் நீட் டு ஃபாலோ ஆஃப்டர் தோஸ் திங்ஸ். அதை பின்தொடர்ந்து அதே நோக்கம்னு சொல்லிட்டு நான் போய் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. நான் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக, ஹல்லேலூயா, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை. 2வது, அவரை நோக்கி நான் பார்த்து நடந்தா போதும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், I will open a door for you. திறந்த வாசல் நான் உனக்கு முன்னே வச்சிருக்கிறேன். கர்த்தர் நமக்குன்னு வச்சிருக்கிறத எப்பவும் சொல்லுவேன், ஓராளும் திருட முடியாது. சபையானாலும் சரி, எந்த இடமாலும் சரி, ஆமென், பொசிஷனாக இருந்தாலும் சரி. நீ நிறைய பேர் எங்கே பார்த்தாலும், ஹல்லேலூயா, தலைவர்களும் நிறைய பேர் நிறைய இடத்துல வெட்ககரமாகவே இருக்குது. ஆக்சுவலி அவங்களோட சேர், அவங்க பதவி, ஆமென், அரசியலில் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா கிறிஸ்தவத்துலேயும், ஆமென், ஹல்லேலூயா, நிறைய பேர் இன்றைக்கி நிறைய பேர் அப்படிப்பட்டதான் நிலைமையில் போயிட்டுருக்காங்க. என் பதவி எனக்கு கிடைச்சா போதும். நான் எப்போ சொல்லுவேன், பதவி இருந்து தான் ஆண்டோடைய வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆண்டோடைய சித்தத்தை நிறைவேற்றணும் இல்லை. அந்த சேர் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த இடம்
எனக்கு கிடைக்காம போனாலும் அந்த இடத்துல நான் இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கே இருக்கிறனோ ஆண்டவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அங்கே போகும்போது ஆண்டவர் அதுதான் கேட்பார், எப்பா உனக்கு சேர் இருந்துச்சா, பொசிஷன் இருந்துச்சா, நீ இந்த இடத்துல இருந்தியா, இவ்வளோ உயரமான இடத்துல இருந்தியா, இருந்து காரியத்தை சாதிச்சியா, இல்லை ஒன்றும் இல்லாமல் நீ காரியத்தை செஞ்சியா, என் சித்தத்தை செய்தியா, அதை தான் ஆண்டவர் கேட்பார். இன்றைக்கி நான் ஐ வாண்ட் டு சேலஞ்ச் everyone, hallelujah, doing God's will wherever we are, whether we have the position or not. Today too many people are fighting for that. Ungodly people மாதிரியே தான், அவங்களும் அதே மாதிரி தான். ஹல்லேலூயா. வேஷம் தான் ஆண்டோடைய வேஷம், ஜெபம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். ஆனால் சின்ன சின்ன பதவிக்காக, சின்ன சின்ன சேருக்காக, பொசிஷனுக்காக எந்த அடிமட்டம் வரைக்கும் போகிற ஆட்கள் இன்றைக்கி தலைவர்கள் உண்டு, ஆட்கள் உண்டு. ஆண்டவர் அப்படிப்பட்டதான் நிலைமைகளை இன்றைக்கி மாற்றி போடுவாராக. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஹல்லேலூயா, வெளிப்படுத்துகிற விசேஷம். God is saying, I know your deeds. He knows your condition. Hallelujah. I know that you have little strength. எப்பா உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்குது, உனக்கு பெருசாக எல்லாரும் போற்றக்கூடிய அளவில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஆமென். இந்த Philadelphia church, it was a weak church. அறியப்படாத ஒரு பேகன் லேண்டில், ஆமென், அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு போற்றக்கூடிய நோ இன்ஃப்ளூயன்ஸு, ஆமென், நோ பவர், நோ ரீசோர்ஸஸ், ஒன்றுமே இல்லை, பெருசாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, யூ ஹேவ் லிட்டில் ஸ்ட்ரென்த். ஐ நோ யுவர் கண்டிஷன், ஐ நோ யுவர் சிச்சுவேஷன். அதே போல தான் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். எங்கே இருந்தாலும் ஒரு முடுக்கில் இருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், ஆமென், அசிங்கப்படுத்தப்பட்டு கீழே தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அந்த இருக்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தால் இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயர்த்துவேன். ஐ வில் லிஃப்ட் யூ. ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எசேக்கியேல் 37 நம்ம வாசிப்பது போல, ட்ரை போன்ஸ், வீக் போன்ஸ், எல்லாம் முடிஞ்சு போன, எல்லாம் தனித்தனியாக இருக்குது, நம்பிக்கையே கிடையாது, இனி எழும்ப முடியாது. ஆனால் அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவியை உங்களுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணுவேன், நீங்கள் உயர் அடைந்து காலொன்றி சேனைகளாக எழும்பி நிற்பீர்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. I want to tell you, God sees your valley situation, my friend. ஆமேன். கொஞ்சம் பலன் இருக்கா, அது போதும் கர்த்தருக்கு. ஆமென். You are not hidden from God. Hallelujah. He is not disappointed in your weakness. உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவர் சோர்ந்து போகல. ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். ஆமென். ஆனால் ஒரு காரியத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்ன சொல்கிறாரு தெரியுமா? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? You remained faithful. God is proud about your faithfulness. Amen. Hallelujah. I want to challenge each and every one of you. More than anything achievement, நான் எப்போ எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை என்னையும் சாதனை படைப்பதற்காக அழைக்கவில்லை, ஆனால் அவருடைய சித்தம் செய்வதற்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் பிரம்மாண்டம் சொல்கிறாங்க, we want to create history. யாரும் செய்யாததை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதுக்கெல்லாம் கர்த்தர் அழைக்கவே இல்லை சார். ஹல்லேலூயா. கடைசியில் நிற்கும் பொழுது நான் சொல்கிறேன், என் சித்தம் நீ செய்தாயா, அதை மாத்திரம்தான் கேட்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் நாமத்தில் பிதாவே அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், அப்படி பண்ணோம், ப்ராஃபஸி சொன்னோம், தீர்க்க தரிசனம் உரைச்சோம், அதை பண்ணணும், இதை பண்ண, பிசாசுகளை துரத்தோம், வியாதிகளை குணமாக்கணும், எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார் அவங்கள பார்த்து, உன்னை நான் அறியேன். ஏன் தெரியுமா? நீ எல்லாம் உன் இஷ்டத்துப்படி, ஹல்லேலூயா, உலகம் சொல்கிற மாதிரி கிரியேட் ஹிஸ்ட்ரி. God is going to make you a history maker. No, that's wrong. God is going to make you a doer of His will. அவருடைய சித்தத்தை செய்கிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வசனம். ஹல்லேலூயா. ஆமென். சாதனை படிச்சுட்டு அங்கே போய் நின்று உன்னை நான் அறிய அப்படின்னு சொல்லிட்டாருன்னு என்ன வேதனையாக இருக்கும்ல. ஆமென். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இவங்களுக்கு லிட்டில் ஸ்ட்ரென்த், கொஞ்சம் பலம் இருந்துச்சு, ஆனால் great obedience. They had little strength, but they had great obedience. Hallelujah. First thing is their faithfulness. You have not denied my name. ஆமென். என் நாமத்தை மறுதலிக்கல அப்படின்னா என்ன? ஃபெய்த்ஃபுல்லாக உண்மையாக இருந்திருக்காங்க. முதல்ல உண்மை. ரெண்டாவது, ஹல்லேலூயா, என் வசனத்தை கை கொண்டபடியால். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. ஈவன் இன் யோர் லிட்டில் ஸ்ட்ரென்த், I mean, the greatest asset is your obedience. என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினாலே. மத்தேயு 25:23 well done good and faithful servant. ஆமென். நல்லது உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரனே. ஆமென். அதை தான் அந்த நாளில் நம்ம கேட்க போகிறோம். வேற எதையும் கேட்க மாட்டாங்க. இவ்வளோ சாதிச்சோம், பெருசாக உலகமெல்லாம் ட்ராவல் பண்ணேன், ஆமென், இத்தனை கோயில் கட்டினேன், இத்தனை இதை பண்ணேன், சாதிச்சேன், அதெல்லாம் ஒன்றுமே அங்கே அக்கௌண்ட்டில் வராது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம செஞ்சோம்னா இதெல்லாம் I'm not trying to negate.
ஆண்டவருக்காக செய்கிற வேலையை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. ஆலயம் கட்டணும், மிஷின்ஸ் தாங்கணும், அதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும். நம்ம எல்லாத்தையும் செய்யணும், தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறேன், சாதனை படைக்கிறதுக்காக. ஹல்லேலூயா. இவங்களை காட்டிலும் நம்ம நிறைய பேர் ஒரு கவர்மெண்ட் முடிச்சுட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, அவங்கள காட்டிலும் நாங்கள் நன்மை செஞ்சுருக்கிறோம், நல்லது செஞ்சுருக்கிறோம், அவங்க அதை செய்யலை, நாங்கள் இதை செஞ்சுருக்கிறோம். இன்றைக்கி ஹல்லேலூயா சபைகளுக்குள்ளேயும் ஆமாம் அந்த ஆட்கள் இருந்தாங்க, அவங்கள காட்டிலும் நாங்கள் தான் பெஸ்ட்டாக செஞ்சுருக்கிறோம். அதுக்காக அந்த பெருமை அடிக்கிறதுக்காக கர்த்தர் அழைக்கவே இல்லை, அந்த பொசிஷனையும் ஆண்டவர் தரல. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அப்பிரயோஜனமான ஊழியர்கள், கடமையை மாத்திரம் செய்தோம் ஆண்டவரே, அந்த உணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. we are not in a competition like the world. அவங்கள காட்டிலும் நான் பெஸ்ட்டாக செய்யணும். ஹல்லேலூயா. பெஸ்ட்டாக செய்யணும்னு கர்த்தர் எங்கேயும் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அவர் சித்தத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல ஆண்டவர் ரொம்ப உறுதியாக இருக்கிறார். நிறைய பேர் அப்படி தான் ஆண்டவருக்கு பெஸ்ட்டாக செய்கிறப்போன்னு சம்மந்தம் இல்லாமல் என்னத்தையோ அந்நிய அக்னியை உள்ளே கொண்டு வந்து வர்ஷிப்புங்கிற பேரில் என்னத்தையோ செஞ்சிட்ருக்கிறாங்க. Hallelujah. That is not the best that God is looking for. Hallelujah. என்னைக்கு ஆண்டவர் சொன்னார் நீ இப்படியெல்லாம் செஞ்சாதான் நீ பெஸ்ட்டாக செய்கிற? நோ. Hallelujah. Doing His will. அவருடைய சித்தத்தின்படி செய்வது. ஆமென். அதை தான் இங்கே சொல்கிறார். God rewards the obedience இந்த இடத்துல. Hallelujah. You kept my word and have not denied my name. Hallelujah. ஆமென். obedience அதில் நீ காம்ப்ரமைஸே பண்ணல. ஆமென். Hallelujah. Amen. ஆண்டவர் இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த ஆட்களுக்கு நோ மிரக்கல்ஸ், நோ க்ரௌட்ஸ். பிலதெல்பியா சபையை குறித்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே நடக்கலை, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஒன்று இருந்துச்சு. ஹல்லேலூயா. உண்மையாக இருந்தாங்க. எங்கே இருக்கிறத சின்னதாக இருந்தாலும் அதில் உண்மையாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெல் டன் குட் அண்ட் ஃபெய்த்ஃபுல், நல்லது உண்மையுத்த உள்ள ஊழியக்காரனை. இந்த நாளிலே அந்த சத்தத்தை கேட்பதற்காக நீங்களும் நானும் ஓடுவதற்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபை அவங்க they did not push their doors. ஹல்லேலூயா. அவங்க வசனத்துக்கு கை கொண்டாங்க, அவருடைய நாமத்தை மறுதலிக்கல. கர்த்தர் சொல்கிறாரு, நானே அந்த கதவை, அடைக்கப்பட்டிருக்கிற கதவை உனக்காக நான் திறப்பேன். Hallelujah. Some of us we are forcefully trying to push those doors. என் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. இல்லை ஒரு பதவியாக கூட இருக்கலாம், ஊழியத்திலையோ எங்கேயோ. ஹல்லேலூயா. அந்த இடத்திற்கு எப்படியாவது நான் வரணும். இந்த கவர்மெண்ட்டில் அரசியலில் பணம் கொடுத்து ஆமென் எல்லாத்தையும் ஆட்களை விலைக்கு வாங்குற மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்து நீ இதை எனக்கு செய், அப்படி செய். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் இந்த அவளை கேவலமான பரிதாப நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அவங்க புஷ் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இதோ என் வசனத்தை நீ கை கொண்ட, என் நாமத்தை மறுதலிக்கலை, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ப்ளீஸ் நெவர் ஃபர்கெட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்து தான். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தா போதும். ரெண்டே காரியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை. ரெண்டாவது எல்லா விஷயத்திலையும் உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். ரெண்டாவது கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிதல். அவர் சொல்கிறாரு, நீ புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ அந்த இடத்திற்கு வரணும்னு சொல்லிட்டு ஆமென் நீ பிரைப் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்களை உன் பக்கமாக சேர்த்து பேச வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கொண்டு வரணும்னு நினச்சா அந்த இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். கைவர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதை ஒருத்தரும் கொண்டு வரல, வனாந்திரத்தில் தான் இருந்தான். ராஜாவை அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் சொன்னார், அவன் வர்ற வரைக்கும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஐ கேனாட் டூ. இவங்களெல்லாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். பிரிங் டேவிட். வனாந்திரத்தில் யாரும் பார்க்காத இடத்துல அவனுக்கு கொஞ்சம் பலம் தான் இருந்தது. ஹி வாஸ் நாட் ரொம்ப இதுக்குரிய தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லை, ஆனால் கர்த்தர் தகுதி உள்ள ஆளாக பார்த்தார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தூக்கிட்டு வந்துடுவார் அவருடைய நேரம் வரும்பொழுது. ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். ஹல்லேலூயா. ஹி சேஸ், behold, I have set an open door, no man can close that. அந்த நேரம் வர வரைக்கும் காத்திருக்கேன், அந்த திறந்த வாசல் வரும் வரைக்கும் காத்திருக்கேன். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால். நம்பர் 1 உண்மை, நம்பர் 2 வசனத்திற்கு கை கொண்டாங்க. obedience. Hallelujah is the key for God's blessing. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்கள் கொடுக்குறோம். நாங்களா புஷ் பண்ணி எந்த கதவையும் திறக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கீழ்ப்படிதல் உள்ள
ஆவியோடு, உண்மையுள்ள ஒரு ஃபெய்த்ஃபுல் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நாங்கள் யாரையும் ஏமாற்றி, யாருக்கும் துரோகம் பண்ணி, யாருக்கும் வஞ்சகம் செய்து அந்த பொசிஷனுக்கோ அந்த இடத்திற்கோ நாங்கள் யாரும் அடையக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கதவுகள், அடைக்கப்பட்ட கதவுகள் நீங்கள் திறக்கணும்னு நினைச்சா நீங்க திறக்க வல்லவர். We pray oh God Jesus, எங்களுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில, எங்க நண்பர்களுடைய வாழ்க்கையில அந்த கதவுகளை கர்த்தரே திறப்பீராக. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் என்று வாசிக்கிறோமே, நீ திறப்பீராக. தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யும், வழி நடத்தும், பலப்படுத்தும், சாட்சிகள் எழும்பட்டும், நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். We thank you Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள்